தமிழ் சினிமாவுக்கு 1000 கோடி அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குது. அந்த கனவை வந்து ஒவ்வொரு படம் வரும்போது இந்த படம் பூர்த்தி செய்யுமா, இந்த படம் பூர்த்தி செய்யுமான்னு ரசிகர்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். லியோவுக்கு அப்படி 1000 கோடி கனவு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த படம் பூர்த்தி செய்யுமா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது இல்லாமல் லியோ படம் நேற்று 8வது நாள் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, 8 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கடுத்ததான் இன்னும் சில படங்களோட வசூலையும் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்ததான் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்த ஒரு படம் கும்கி. ஸோ முதல் படத்திலேயே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்தாரு விக்ரம் பிரபு. ஸோ அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, ஜேஜே மூவி தான். ஜேஜே படத்தில் வந்து உனை நான் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த பாடலில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான் அதுதான் நேற்று நம்ம வச்சுருந்தோம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் விக்னேஷ், குகன் ராஜ், பிரபு மைவே அப்படிங்கிறவர், அப்புறம் ஜுபேர் முகமது, ஜெயராமன், நாகராஜ். இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். அந்த கேள்விக்கு பதில் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா அப்படின்னா எல்லாரும் இங்கே வந்து ஒரு படத்தை பயங்கரமாக கொண்டாடி இருப்பாங்க. ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து சுத்தமாக அந்த படம் வந்து இந்த படம் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை, இந்த படம் சுத்தமாக நல்லா இல்லை, எதுக்கு இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் ஒரு படத்தை, உதாரணத்துக்கு நான் ஒரு படம் வந்து பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, இந்த படம் எவ்வளோ வசூல் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இந்த படம் எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை, நல்லாவும் இல்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் இருக்கும். எல்லாரும் கொண்டாடின ஒரு படம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த படம் பிடிக்காது அப்படின்னா அது என்ன படம்? எல்லாருக்கும் ஏதாவது ஒரு படம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது என்ன படம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க, அதுக்கான ரீசனையும் போடுங்க. ஸோ அதுக்கடுத்து தான் இப்போ நம்ம வசூலுக்குள்ள போயிடலாம். கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் அந்த படத்தோட Day 7 கலெக்ஷன். Day 7 இந்த படம் வந்து $1.6 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 13 கோடியே 30 லட்சம். டோட்டலாக $51.8 மில்லியன் 431 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இது வரையும். இந்த படத்தோட பட்ஜெட் $200 மில்லியன். ஸோ இது வந்து தேட்ரிக்கல் கலெக்ஷனோட இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா இதை ஒரு பெரிய விலை கொடுத்தது தான் ஆப்பிள் டிவி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் தேட்ரிக்கல் ரைட்ஸ்ன்னு தனி விலைக்கு விற்கலை. அதே மாதிரியே இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ ஷேர் வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிர்பந்தமுமே கிடையாது. இந்த படம் ஒரு ஃப்ரீ ரிலீஸு. இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ கலெக்ஷன் வருதோ அதுலேருந்து ப்ரொடியூசருக்கும் இந்த ஆப்பிள் டிவிக்கும் வரக்கூடிய ஷேர் தான். கணபத் அந்த படத்தோட Day 7 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 79 லட்சம், வேர்ல்டு வைடு 86 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 12 கோடியே 45 லட்சமும், வேர்ல்டு வைடு 14 கோடியே 47 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் இவ்வளோ கம்மியான ஒரு வசூல் எடுக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. டைகர் நாகேஸ்வர ராவ் அந்த படத்தோட Day 7 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 51 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 84 லட்சம். ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் 25 கோடியே 6 லட்சமும், வேர்ல்டு வைடு 35 கோடியே 92 லட்சமும் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் வந்து எவ்வளோ வந்து வசூல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 கோடி வந்து வசூல் பண்ண வேண்டியது இருக்குது ஹிட்டு அப்படிங்கிற வெர்டிக்டை பிடிக்கிறதுக்கு. பகவந்த் கேசரி அந்த படத்தோட Day 8 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 94 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 23 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 67 கோடியே 20 லட்சமும், வேர்ல்டு வைடு 99 கோடியே 40 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 95 கோடி. கோஸ்ட் அந்த படத்தோட Day 8 கலெக்ஷன் கர்நாடகாவில் 29 லட்சம், வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 36 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் இதுவரையும் டோட்டலாக 15 கோடியே 23 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஷேர் பார்த்தீங்கன்னா 8 கோடி கிட்ட வந்திருக்கு. லியோ அந்த படத்தோட Day 8 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 6 கோடியே 39 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 32 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 40 லட்சம், கேரளாவில் 1 கோடியே 63 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 84 லட்சம், ஓவர்சீஸில் 3 கோடியே 97 லட்சம், வேர்ல்டு வைடு 15 கோடியே 55 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு Day 8. ஸோ இந்த வீக்கெண்ட் இந்த படம் வந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆகணும். அதாவது ஒவ்வொரு நாளுமே 25 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணி ஆகணும் வேர்ல்டு வைடு கலெக்ஷனே. ஸோ ஓவர்சீஸ்லுமே ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த படம் இவ்வளோ கலெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னு நம்மளே வந்து நிறையா கணக்குகள்லாம் போட்டோம். ஆனால் இந்த படம் அந்த நம்ம ஒரு எஸ்டிமேட் பண்ணோம்ல, அந்த இடத்துக்காவது வரதுக்கு இந்த படம் வந்து இந்த வீக்கெண்ட் மோஸ்ட்லி இந்த வீக்கெண்ட் பெரிய பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்டாயத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் இதுவரையும் டோட்டலாக 176 கோடியே 33 லட்சம்,
ஆந்திரா தெலுங்கானாவில் 43 கோடி 63 லட்சம், கர்நாடகாவில் 38 கோடி, கேரளாவில் 48 கோடி 49 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 கோடி 81 லட்சம், ஓவர்சீஸில் 182 கோடி 29 லட்சம், வேர்ல்டு வைடு 509 கோடி 55 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் வந்து 500 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணிடுச்சு வெறும் 8 நாளில். ஸோ நேற்று ப்ரொடியூசர் ஃபிகர், அதாவது ப்ரொடியூசர் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 461 கோடி அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வீடியோவில் நம்மளுக்கு வந்து 490 கோடிக்கு மேலே வந்துருந்துச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 30 கோடிக்கு மேலே வருது, இது என்ன நீ வந்து உன்னோட சப்ஸ்கிரைபருக்கு உண்மையாயிரு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதை வந்து அப்படியே என்னால் கடந்துலாம் போயிட முடியாது. இதை கடந்து என்னால் போகவும் முடியும், ஆனால் அப்படி கடந்து போகக்கூடாது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே என்னை மதித்து பார்க்குறீங்க, அதுக்காக நான் அதுக்கான பதில் சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா, வழக்கமாக ப்ரொடியூசர் ஃபிகரோட ட்ரேடி ஃபிகர் மேட்ச் ஆகாது. ஸோ நம்மளோட எப்போவுமே வழக்கமான இது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். ஆனால் இவ்வளோ பெரிய நம்பர் வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கான பதில் நம்ம சொல்லி ஆகணும். ஜெயிலருக்கு இதே மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் வந்தது, அதில் நம்மளோட மிஸ்டேக் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை நம்ம சரி பண்ணோம். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த வாட்டி நான் ஷோராக சொல்கிறேன், டேம் ஷோர், நான் வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே உறுதியாக இருக்கேன். நான் ஒவ்வொரு நாளுமே வீடியோ போடுறது எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே. ஸோ இதை என்னால் இதே டேட்டாவை காலையிலையும் கொடுக்க முடியும். இதே டேட்டா எனக்கு காலையில் 9 மணி 9:30 மணிக்குள்ளே என்னால் இந்த டேட்டாவை எடுத்துட முடியும். என்னால் அதில் வந்து ஒரு 2 மணி நேரம் டைம் எடுத்து 11 மணிக்குள்ளே இந்த வீடியோவை என்னால் அப்லோட் பண்ண முடியும். ஆனால் இது எல்லாமே கரெக்டான கலெக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் நிறையா வந்து வேலை பார்க்குறேன். ஸோ அப்படி வேலை பார்த்து தான் ஈவினிங் மேலே நிறையா நேரத்தில் நான் வந்து பிக் பாஸ் ரிவ்யூவுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேறு ஒரு சேனலில். ஆனால் பிக் பாஸ் ரிவ்யூவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா நாள் நான் போடுறது கிடையாது. ஸோ நான் ஷோராக சொல்கிறேன், இந்த கலெக்ஷன் வந்து நான் வந்து ரொம்ப ஜென்யூனாக போட்டிருக்கேன். ஸோ மேபி முன்ன பின்ன ஒரு 4 கோடி 5 கோடி முன்ன பின்ன இருக்கும். ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்க வாய்ப்பே இல்லை. மேபி வரப்போகிற நாட்களில் ப்ரொடியூசர் அந்த அஃபிஷியல் கலெக்ஷன் அப்படிங்கிறது வரப்போகிற நாட்களோட நம்மளோட மேட்ச் ஆகலாம். ஸோ இது வந்து எல்லா ட்ராக்கருக்குமே நடக்கிறதா, எல்லா ட்ராக்கருமே சொல்கிற கலெக்ஷன் அப்படியே எக்ஸாக்டாக வருமானு கேட்டிங்கன்னா இல்லை. அதாவது ப்ரொடியூசர் ஃபிகரோட எந்த ஒரு ட்ராக்கரோட கலெக்ஷனுமே மேட்ச் ஆகலை. இந்த வாட்டி அதிகமாக தான் இருந்திருக்கு. நீங்கள் வேறு எந்த ட்விட்டரில் போய் எந்த சைட்டில் போய் வேணால் பார்க்கலாம். அதே மாதிரி ட்விட்டரில் இருக்கக்கூடிய நிறையா ட்ராக்கர்ஸ் இருக்காங்க, அப்புறம் வெப்சைட்டு நிறையா இருக்குது. நீங்கள் யார் கூட போய் பார்த்தாலுமே மோஸ்ட்லி வந்து மேட்ச் ஆகலை. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்குமே மேட்ச் ஆகலை. ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேன், இது ரொம்ப மெனக்கெட்டு நான் ஒரு ஜென்யூனான கலெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெனக்கெட்டு பண்ணியிருக்கேன். ஸோ நேற்று வந்து அந்த 461 வரும்போது அது கூட நான் வந்து உடன்படுறேன். நான் வந்து இல்லை இவங்க வந்து இது பண்ணிட்டாங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஆனால் வரப்போகிற நாட்களில் இந்த கலெக்ஷன் நம்மளோட மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். ஸோ நீங்களும் அதை நம்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக 1000 கோடி அப்படிங்கிற ஒரு இலக்கு, அது வந்து இந்த படம் வந்து எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதுக்கு முக்கியமான முழு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் டீம். ஸோ இந்த படத்தை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஓடிடியில் விற்று, அதாவது ஓடிடியில் நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே படம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே விற்றாலோ நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்டு 28 நாளைக்கு தான் போடணும். நீங்கள் மேபி படம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு வேளை அதுலேருந்து ஒரு 30 கோடி 40 கோடி கம்மி பண்ணிவிட்டு 56 நாள் கழிச்சு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து நார்த் இந்தியாவில் அந்த செயின்ஸில் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அப்படி ரிலீஸ் பண்ணியிருந்தால் அங்கே மட்டுமே இது வரையும் ஒரு 70லேருந்து 80 கோடி வந்திருக்கும். இன்னொன்று விஷயம், இதையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு ப்ரொமோஷனில் இருந்து அதே மாதிரியே ஆடியோ லான்ச்சில் இருந்து நிறையா சொதப்பல் நடந்தது. ரிலீஸ் டைமில் எக்கச்சக்கமான சொதப்பல். நம்மளே எத்தனை வாட்டி புக்கிங்கில் போயிட்டு நான் இந்த படம் ஒவ்வொரு தேட்டருக்கு போயிட்டு இந்த தேட்டரில் இப்போ ஓப்பன் ஆகுமா, சில தேட்டர் வந்து நாங்கள் படமே போடலன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லேட்டராக வந்து கடைசியில் நைட்டு அதுவும் நடுராத்திரி ஓப்பன் ஆகும். அதுவும் ஓப்பன் ஆனோன்னு கொடுத்தா அது வந்து அந்த வெப்சைட் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்தது. ஸோ இந்த படம் ஒரு 1000 கோடி அப்படிங்கிற ஒரு இலக்கை தொட முடியாமல் ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இந்த ப்ரொடியூசரும். இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடிய நிறைய ரிவ்யூவரே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக லியோ படத்தில் மிஸ்டேக்கே இல்லையான்னு கேட்டால் எக்கச்சக்கமான மிஸ்டேக் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பெரிய டிசப்பாயிண்ட்டே என்னென்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்களோட ரைட்டிங் இது கிடையாது அப்படிங்கிற ஒரு டிசப்பாயிண்ட் இங்கே நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் நான் வந்து இந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்கும்போது ஸோ ஒரு பெஸ்ட்டு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி அப்படின்னு நான் லியோவை சொல்லுவேன் ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய அந்த ஹைனா காட்சியாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அந்த கார் சேஸ் ஃபைட் சீனாக இருக்கட்டும், நிறையா சண்டை காட்சிகள், பாடல் காட்சிகள்லேருந்து எல்லாமே தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உண்மையிலே என்ஜாய் பண்ணேன். ஸோ அதனால தான் மேபி இந்த படத்தில் என்னால் அந்த நெகட்டிவ் எதையுமே பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். ஆனால் மேபி நான் குறைகளை மட்டும் கண்டுபிடிக்கணும்னு போயிருந்தேன்னா எக்கச்சக்கமான குறைகளை என்னால் கண்டுபிடிக்க முடியும். இந்த படத்தில் மட்டும் இல்லை, நான் சொல்கிறேன் விக்ரம் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தானே, அந்த படத்தில் நான் சொல்கிறேன் மேபி இதை நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஜெயிலோட அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய எந்த ஜெயிலை ஓப்பன் பண்ணால்
வெற்றி தேட்டர் வரும். இதுவும் ஒரு மிஸ்டேக் தானே. ஸோ அந்த படம் நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு நம்ம அதை பெருசாக கண்டுக்கல. ஸோ லியோவில் வந்து அதே மாதிரியே இந்த ரைட்டிங்கில் நிறையா பிரச்சனைகள் இருந்திருக்கு, ஸ்க்ரீன் பிளேயில் நிறையா பிரச்சனைகள் இருந்திருக்கு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. லோகேஷ்கே விக்ரம் அப்படிங்கிற ஒரு பெஞ்ச் மார்க் ஒன்று வச்சுட்டோம் நம்ம. ஸோ அதை வச்சோன்னே லோகேஷ்னால் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம். ஸோ அதுதான் லோகேஷ்கே வந்து ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகிடுச்சோ. விக்ரம் படம் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய நல்லது பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்துக்கு அது நல்லது. ஆனால் அந்த படத்து மூலயமா நிறையா படங்களுக்கு அது வந்து பெரிய பாதிப்பாகவே இருந்திருக்கு. ஏன்னா அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நிறையா படங்களை பார்க்கும்போது என்னடா இந்த படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், இப்படிப்பட்ட ஒரு படம் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு நார்மலாக ஒரு நல்ல படத்தை பார்க்கும்போது கூட நம்மளால் அதை ரசிக்க முடியலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் ஒரு 230 அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லாங் ரன் போச்சுன்னா அதே நேரத்தில் ஓவர்சீஸ்லையுமே இந்த படம் வந்து 200 crore தாண்டதுக்கான பாசிபிள் இருக்குது. ஆனால் அதை தாண்டி இந்த படம் நார்த் இந்தியாவில் பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருந்தது, பெரிய கலெக்ஷன் எடுத்துருந்துச்சு அப்படின்னா 1000 கோடிக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இப்போவும் இந்த படத்துக்கு 1000 கோடி பாசிபிள் இருக்கா, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். ஒருவேளை உங்களுக்கு 1000 கோடி பாசிபிள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ ஆக்சுவலாக நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சினிமாவில் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை இந்த படத்துக்கு மேலே பயங்கரமாக நெகட்டிவ் பரப்பியிருக்காங்க. ஸோ அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு, அதுதான் உண்மை. ஸோ இதை நம்ம அக்ரி பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதையும் தாண்டி இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூ வந்துமே ஒரு படம் வந்து இத்தனை நாள் இவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ லியோ வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ லியோவுக்கு இந்த மாதிரி லியோ மாதிரி ஒரு படத்துக்கு இதில் விஜய் இல்லாமல் ரஜினியோ இல்லை விக்ரமோ சூர்யாவோ இல்லை கார்த்தியோ ஏன் விக்ரம் பிரபுவோ யார் இருந்தாலுமே என்னோட ஒப்பீனியன் இதுவாக தான் இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த படம் 1000 கோடி வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் கும்கி அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2012 ஆண்டு வந்து இந்த படம். ஸோ விக்ரம் பிரபு அவர்களோட முதல் படம். ஸோ நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட பேரன் பிரபு அவர்களோட பையன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அதுவும் முதல் படத்துலேயே அவர் வந்து நிறைய இந்த படத்துக்கு மெனக்கெட்டிருப்பார். இந்த படத்துக்கு மெனக்கெட்ட மாதிரி அடுத்த படங்களுக்கும் அவர் மெனக்கெட்டிருந்தாருன்னா உண்மையிலே ஒரு நல்ல ஸ்டாராக வந்திருப்பார், நல்ல நடிகராக வந்திருப்பார் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. இந்த படத்தில் உண்மையிலே அவர் நல்லா நடிச்சிருப்பார். பிரபு சாலமன் பயங்கரமாக வேலை வாங்கியிருப்பார். பிரபு சாலமன் அவர்களோட ரைட்டிங், இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பக்கபலம். அதே நேரத்தில் இந்த படத்தில் என்னை கேட்டிங்க அப்படின்னா நான் ஹீரோன்னு சொல்லுன்னா இந்த படத்தோட கதாநாயகன், இந்த படத்தோட முக்கியமான ஹீரோ அப்படின்னா நான் டிஎம்மானு தான் சொல்லுவேன். ஒரு வேறு லெவல் ஆல்பம் கொடுத்துருப்பார் இந்த படத்தில். இந்த படம் பெரிய ஹிட்டானதுக்கு டிஎம்மான் அவர்கள் முக்கியமான ஒரு காரணம். ஸோ முக்கியமாக அந்த யானை வந்து இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருக்கோம். அந்த யானையை வச்சு இந்த படத்தில் அவ்வளோ ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கும். இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட ஃபேவரட் மூவியாக இருக்கலாம். இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 5 கோடி, தமிழ்நாட்டில் மட்டுமே 24 கோடி. அந்த சமயத்தில் இந்த படத்துக்கு என்ன எழுதுனாங்க அப்படின்னா அவ்வளோதான், ஒரு மிகப்பெரிய ஹீரோ வந்துட்டார் தமிழ் சினிமாவில், அதுவும் முதல் படத்துலேயே 24 கோடி வந்து தமிழ்நாட்டில் வசூல் பண்ணுற ஹீரோ அப்படிங்கும்போது அது பெரிய விஷயம்லாம். அவ்வளோதான், அவர் வந்து வேறு ஒரு ரவுண்டு வரப்போகிறாரு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இளம் ஹீரோக்களெல்லாம் இவர் தூக்கி சாப்பிட்ருவார் அப்படிலாமே அந்த சமயத்தில் எழுதுனாங்க இந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ணதை பார்த்து. அதுக்கப்புறம் இந்த படத்தில் மெனக்கெட்ட மாதிரி அவர் அதுக்கப்புறம் மெனக்கெட்டலையோ அப்படின்னு தோணுது. ஸோ இந்தியா முழுக்க இந்த படம் 29 கோடி, வேர்ல்டு வைடு 34 கோடியே 50 லட்சம் அதை வசூல் பண்ணியிருக்கு. ஷேர் 19 கோடியே 50 லட்சம். ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.